நம்ம பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் ப்ளஸ் கரண்ட் அதை பற்றி தெரிஞ்சால் தான் ஒரு பிசிபியை நம்ம கிளியராக ஒர்க் பண்ண முடியும். சரியா? உதாரணத்துக்கு இந்த டேங்கு தான் வந்து ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் ஒரு 90% மொபைலுக்கு வந்து 4.2 வோல்ட் நார்மல் பேட்டரி தான் இருக்குது. கொஞ்சம் சில 10% மாடலுக்கு 8 வோல்ட் பேட்டரி வருது. இப்போ நம்ம 4.2 பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் ஒரு 5000 mAh. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு 1000 mAh குறைஞ்சிருச்சு. அப்போ அழுத்தம் குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சுன்னா இங்கே கரண்ட் குறைஞ்சிருச்சு. அப்போ 4.1 வோல்ட் 4000 mAh இருக்குது. அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ஆம்பியர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ 3000 mAh இருக்குது. இப்போ 4.0 அழுத்தம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் 2000 mAh இருக்குது, 3.9. அப்புறம் இதுவும் குறைஞ்சினா 3.7 ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்போ நம்ம செலவு பண்ணால் அழுத்தம் குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த அழுத்தத்தை தான் நம்ம வோல்டேஜுங்கிறோம். நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கரண்ட்டை தான் நம்ம வந்து ஆம்பியர்னு சொல்கிறோம். அதை கரண்ட்டுன்னு சொல்கிறோம். 5000 mAh. இப்போ கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னால் என்ன, அதோட அழுத்தம் என்ன. அப்போ இங்கே நம்ம செலவு பண்ண கரண்ட் இல்லாதனால அதோட அழுத்தம் மொத்தமாகவே குறைஞ்சிருது. மினிமம் அதில் நீங்கள் ஒவ்வொரு பேட்டரியும் எடுத்து பாருங்கள், மினிமம் வோல்டேஜ் எவ்வளோ, மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ மினிமம் வந்து 3.7, மேக்ஸிமம் வந்து 4.2 வோல்டேஜ். அதாவது 5000 mAh நமக்கு பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 4.2 வோல்ட்டு நமக்கு மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும். அப்போ நமக்கு வந்து இந்த 2000 mAh குறைஞ்சி 0 mAh தான் கரண்ட் இருக்குன்னா 0 பேட்டரியில் பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகாது, மொபைல் ஆன் ஆகாது. நம்ம செக் பண்ணி பார்க்கையில் 3.7 வோல்டேஜ் இருக்கும். அப்போ ஒரு பேட்டரியில் ஆம்பியர் எப்படி யூஸ் ஆகுது, ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் இந்த கரண்ட் வந்து நமக்கு வெளியில் செலவாகும். அப்போ அழுத்தம்னா தான் நமக்கு வோல்டேஜ், செலவாகிற கரண்ட்டு ஆம்பியர். இது ஒரு அடிப்படையான விஷயம். நெக்ஸ்ட்டு, எதுக்கு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் போனோன்னே ஒரு நம்ம பேசி கற்றுக்க போகிறோம் இல்லை அட்வான்ஸ் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி எதுக்கு ஒரு நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பிஃபோராக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கே, 7 வருஷத்துக்கு முன்னாடிக்கே, 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஆனால் சில விஷயம் மறந்துடும். எல்லாருனாலையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த டைமில் ஒரு நோட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க, அது தெரிய எழுதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டயத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு உட்காந்து ஐசி மாற்ற கற்றுக்கிட்ட பின்னா அதுதான் ஐசி நமக்கு மாற்ற தெரியுது, ஃபோன் ஆனால் இது ரீவால்வ் பண்ண தெரியுது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் கூட விட்டுருவாங்க. ஆனால் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியம். இது எம்ஐ நோட்டன் 5Gயோட ஒரு மதர் போர்டு. இந்த கிரே இருக்கு இல்லையா, இதெல்லாம் நானாக தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஐசியை நான் தான் ஹிட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஐசி இருக்கும். பாருங்கள், இந்த ஐசி போக எவ்வளோ பேசிக் காம்பனண்ட்டு ஒரு மதர் போர்டில் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். கெப்பாசிட்டர், ரெஜிஸ்டர், காயில், டயோடு, எவ்வளோ இருக்குது பாருங்கள் பேசிக் காம்பனண்ட். ஒரு பேசிக் காம்பனண்ட்டை பற்றி நம்ம எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்தால், உதாரணத்துக்கு இதோட சார்ஜிங் செக்ஷன் அந்த பிசிபியோடது நமக்கு தெரியும். விபஸ் 5 வோல்ட். இந்த 5 வோல்ட்டு நமக்கு சார்ஜிங் ஐசிக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து நமக்கு விபேட் ஜென்ரேட் ஆகி நமக்கு பேட்டரியில் 4 வோல்ட் நமக்கு வந்தால் தான் என்னாகும், பேட்டரி சார்ஜ் ஆகும். அப்போ இங்கே 5 வோல்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஐசிக்குள்ளே 5 வோல்ட் வரல. அப்போ அந்த ஓவிவி டிஃபெக்டாக இருக்கலாம், இந்த கெப்பாசிட்டர் டிஃபெக்டாக இருக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் போச்சா, நல்லா இருக்கா, எப்படி ஃபைன் பண்ணுறது, இதோட அளவு எப்படி செக் பண்ணுறது, இதோட ஜிஆர் வேல்யூ, டயோடு வேல்யூ எப்படி செக் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு இந்த ஐசியை ரிமூவ் பண்ண தெரியுது, ரீபால் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண தெரியுதுன்னா, இந்த பேசிக் காம்பனண்டோட ஒர்க்கு தெரியலைன்னா நம்ம இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம ஒரு டைம் சொல்லுவோம் பேசிக் காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு லைட்டிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லைட்டிங் செக்ஷனில் இங்கே கரெக்டாக வோல்டேஜ் நமக்கு விஎஸ்எஸ், அதை விபிஎஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கு எல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ஃபியூஸ் போயிடுச்சு, இங்கே ஏதோ வோல்டேஜ் வேரியேஷன் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இந்த ஐசியை மாற்றினாலும் இந்த நமக்கு வந்து என்ன ஆகாது, லைட்டிங் வராது. இதை ரீபால் பண்ணி வச்சாலும் லைட்டிங் வராது, கனெக்டரை மாற்றினாலும் லைட்டிங் வராது. இந்த காயில் நல்லா இருக்கலான்னு தெரியணும், இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு தெரியணும், இந்த ரெஜிஸ்டர் நல்லா இருக்கான்னு தெரியணும், இந்த ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு தெரியணும், டயோடு நல்லா இருக்கான்னு தெரியணும். ஒரு ஐசியை மட்டும் வெறுமனை கலட்டி ரீபால் பண்ணி இல்லை வேறு ஐசி புதுசாக மாற்ற தெரிஞ்சால் மட்டும் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் லீக்கேஜ் ஷார்ட்டு அப்படின்னா இங்கே லைட்டிங் வராது. இந்த ஃபியூஸ் போயிருந்தால் இது நல்லா இருக்கா இல்லைங்கிறத எப்படி செக் பண்ண தெரியலைன்னா
இங்கே லைட்டிங் இந்த சர்க்யூட்டில் வேலை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றியும் அதோட அளவீடு குறியீடு எப்படி செக் பண்ணுறது, அது கரெக்டான அளவு பார்த்து எப்படி வேறு மதர் போர்ட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏன் நம்ம வந்து ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம், புதுசாக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம், இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் வந்து நல்லா கற்று வச்சுருக்கோம், அப்படி போகும்போதும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி எதுக்கு நடத்துகிறாங்க, அது எதுக்கு சொல்லித்தராங்க, எதுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு எம்ஐயோட பிசிபி எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லா ஐசியும் நான் தான் ஹிட்டன் பண்ணேன். இந்த ஐசியெல்லாம் நான் தான் ஹிட்டன் பண்ணேன். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஐசி இருந்தது, நான் ஹிட்டன் பண்ணியிருக்கேன். இது பவர் ஐசி, அதே மாதிரி நெட்வொர்க் செக்ஷனு, ஓவிபி, இது எல்லாம் நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், ஹிட்டன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஐசி இல்லாமல் எவ்வளோ பேசிக் காம்பனண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், காயில், டயோடு, எவ்வளோ பேசிக் காம்பனண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ எதுக்காக நம்ம பேசிக் காம்பனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஒரு ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு நோட் 10 5G, இதுக்கு வந்து ஒரு சார்ஜிங் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நமக்கு இங்கேருந்து விபஸ்லேருந்து வோல்டேஜ் சார்ஜிங் ஐசிக்கு நமக்கு இன்புட் ஆகணும். இது ஓவிபி, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓவிபி வச்சுருக்காங்க. ஆனால் அது டைரெக்டாக அந்த 5 வோல்ட்டு இங்கே வர வோல்டேஜ் டைரெக்டாக அந்த ஐசிக்குள்ளே போகுமானா போகாது. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த சர்க்யூட்டில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, இல்லை வோல்டேஜ் அப்நார்மல் ஆகுது, ஏதோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்காண்டி பாருங்கள் 1 2 3 4 5 6 கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஏதோ வோல்டேஜ் வேரியேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கெப்பாசிட்டர் லீக்கேஜ் ஆயிடுச்சு, இல்லை ப்ரோக்கன் ஆயிடுச்சு, இல்லை ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, சார்ஜிங் ஐசிக்குள்ளே வராது, வோல்டேஜ் நமக்கு வராது. அப்போ வராத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக ஐசி எடுத்து மாற்றி இந்த ஓவிபியை பைபாஸ் பண்ணி பார்க்குறோம், இல்லை இந்த ஐசி எடுத்து மாற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா என்ன டைம் வேஸ்ட்டு, நம்ம வேலையை ஒழுங்காக கற்றுக்கலன்னு அர்த்தம். எதுக்காக கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த கெப்பாசிட்டர் நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணும்போதோ, இந்த கெப்பாசிட்டர் அளவீடு செக் பண்ணும்போதோ, அப்போ தான் நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டில் இருக்கா, ஆஃப் ஷார்ட்டில் இருக்கா, லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபுல்லாக இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ மாறிடுச்சா, இதோட அளவீடு என்ன, நம்ம ஜிஆர் வேல்யூ செக் பண்ணும்போது எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் ஒரு சர்க்யூட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஒரு ஹேண்ட் ஸ்கில் லைக் என்ன பண்ணுறோம்னா, அந்த சிபிஐ ரீபால் பண்ண தெரியுது, திருப்பி இன்ஸ்டால் பண்ண தெரியுது, இஎம்சியை கழட்டி நமக்கு ரீபால் பண்ண தெரியுது, திருப்பி அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தெரியுது, இந்தளவு நம்ம கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா அது முழுமையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஒரு ஐசியை கலட்ட மாட்ட தெரிஞ்சால் மட்டும் ஒரு டெக்னீஷியனுக்கு ஃபுல்ஃபில் ஆக முடியாது. அவங்களுக்கு ஃபால்ட் பைண்டிங், ஸ்கீமேட்டிக் டயக்ராம், பேசிக் காம்பனண்ட், சர்க்யூட் பற்றி, ஒரு ஐசியை பற்றி இது எல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு டெக்னீஷியன் என்ன ஆக முடியும்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் செட் ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் காம்பனண்ட்டை பேசிக் வரவங்களுக்கும் சரி, கொஞ்சம் அட்வான்ஸ் வரவங்களுக்கும் சரி, பேசிக் காம்பனண்ட்டை பற்றி நம்ம ஒரு 2 நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கிறோம், அதை பற்றி புரிய வைக்கிறோம். சிலர் வந்து கண்டிப்பாக ஃபியூராக படிச்சிருப்பாங்க, ஃபியூராக இதுக்கு முன்னாடிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கே 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கே இல்லை 7 8 வருஷத்துக்கு முன்னாடிக்கே போய் ஸ்டார்டிங்கில் பேசிக் காம்பனண்ட்டை பற்றி படிச்சிருப்பாங்க. ஆனால் சிலருக்கு மறந்துடும், சில விஷயம் யாவும் இருக்காது. அப்போ நம்ம ஒரு அப்டேட்டு இவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இது எதுக்காக சொல்கிறேன்னா, பேசிக் காம்பனண்ட் மொபைல் பிசிபியில் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சரியா? ரெஜிஸ்டர்னு சொன்னீங்களே, இதுவும் அப்படி தான் இருக்குன்னா இது வந்து ரெஜிஸ்டர் கிடையாது, இது வந்து காயில். இதுவும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், இது ஃபியூஸ். சரியா? அப்போ மதர் போர்டில் இருக்கிறதுலே சின்ன காம்பனண்ட் ரெஜிஸ்டர் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் ரெஜிஸ்டர். கலர் பிளாக்கும் சில்வர் இருக்கும். அதே மாதிரி காம்பனண்ட் இருக்கும், ஃபியூஸ் இருக்கும், ப்ளஸ் காயில் இருக்கும். ஆனால் இது கிடையாது, ஏன்னா இதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ரெஜிஸ்டர். இப்போ ரெஜிஸ்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது ரெஜிஸ்டர் தான் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு இன்னும் டிப் ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் நான் பண்ண வரைக்கும் கரெக்டாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். ரெஜிஸ்டர் மின்தடை. இது வந்து ஸ்கெமேட்டிக் டயக்ராமில் ஒரு ரெஜிஸ்டர் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆர் போட்டிருக்கோம், இல்லைனா இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். இதோட அளவீடுனா என்ன? உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு காய்கறி, பேர் வெண்டைக்காய் தான், இல்லை பேர் முருங்கைக்காய் தான், ஆனால் எனக்கு 1 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க நம்ம கேட்குறோம். இல்லை ஒரு
மளிகை கடையில் போய் பேர் சுகர் சர்க்கரை தான், ஆனால் நமக்கு ஒரு 200 கிராம் 500 கிராம் கொடுங்க, 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா, கிலோ இல்லை நம்ம ஒரு அதுக்கான அளவு கேட்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் அளவீடு. அந்த அளவீடு வந்து ஓம்ஸில் அளப்போம். இது எதுக்காக சார் அளவு, இது எதுக்காக சார் தேவைப்படும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ ஒரு மதர் போர்டில் நிறைய இடங்களில் 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும். நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 6ன்னு போட்டு பக்கத்தில் 0 போட்டிருக்கோம், இல்லை 0 போட்டு பக்கத்தில் 6ன்னு போட்டிருக்கோம். இப்படி போட்டால் இது 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர். 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் இந்த இடத்துல ஒரு 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, இது டேமேஜ் ஆயிடுச்சு. இது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி செக் பண்ணுறது, நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயில் மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேம் 0 ஓம்ஸ் வேறு மதர் போர்ட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ண முடியும், ப்ளஸ்ஸு ஸ்கிமேட்டிக்லையும் 0 ஓம்ஸாங்கிறத பார்த்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுவும் உங்களை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். 0 ஓம்ஸ் எடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒரு வேளை இது வந்து பியூசப்பிளாக தான் 0 ஓம்ஸ் யூஸ் ஆகும். அது என்ன பியூசப்பிள் சார், எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 5 வோல்ட் 1 ஆம்ப் போகுது வோல்டேஜ். இங்கேயும் 0 ஓம்ஸில் வந்து இது ஒரு 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர், இங்கே வந்து 5 வோல்ட் 1 ஆம்ப். இதுக்குள்ளே எந்த மாற்றமும் நடக்காது, கரண்ட்டை இது தடை பண்ணாது, நமக்கு ட்ரா பண்ணி கொடுக்காது. சேம் இங்கே என்ன வருதோ அதே தான் வரும். ஆனால் இங்கே கரண்ட்டு கொஞ்சம் அதிக வேரியேஷன் மாறுறப்ப, ஒரு வோல்டேஜ் ஒரு வேரியேஷன் மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் என்ன ப்ரோக்கன் ஆயிரும். அப்போ ப்ரோக்கன் ஆகிட்டா என்ன ஓப்பன் ஆகிட்டா இதோட அந்த அதிகமாக வர கரண்ட்டு இந்த சர்க்கியூட் வந்து என்ன ஆகும், இந்த சர்க்கியூட்டில் ஒரு ஐசி இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இல்லை வேறு ஒரு கெப்பாசிட்டர், ஏதோ ஒரு பேசிக் காம்பனண்ட்டோ இல்லை ஐசியோ இல்லை ஏதோ நமக்கு சோர்ஸோ இருக்குது அப்படின்னா, இங்கே ஓவர் கரண்ட் வரப்போ இது பியூசபிள் ஆயிரும். ஆன பின் என்ன ஆகும், இங்கே சர்க்கியூட் போகாது. இது வந்து சீரீஸில் இருக்கிறதுனால இது கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகியா இங்கேருந்து போகாது. அப்போ நம்ம ஒரு கரெக்டான 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஃபியூஸ் போடுறோம் இல்லையா, நம்ம மீட்டர் பாக்ஸில் ஃபியூஸ் எதுக்காக வச்சுருக்கோம், நமக்கு அங்கேருந்து கரண்ட் வர்றப்ப ஏதாவது ஒரு வேரியேஷன் ஆகுது, கரண்ட் கொஞ்சம் அதிகமாக ஹை வோல்டேஜ் நமக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட்டு ஃபியூஸ் போயிடும். அப்போ ஃபியூஸ் போகிறனால நம்ம ஃபியூஸை தாண்டி நம்ம வச்சுருக்க சர்க்கியூட், நம்ம ஒயரு, நம்ம வீட்டில் இருக்க மற்ற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பாதுகாக்கப்படுது. அதுக்காக நம்ம ஃபியூஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் அதிகமான வேரியேஷன் கரண்ட் வரையில் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃபியூசபிள் 0 ஓம்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே எந்த கரண்ட்டையும் என்ன பண்ணாது, தடை பண்ணாது. அதனால இந்த இடத்துல ஒரு 0 ஓம்ஸ் இருக்குது, அது வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு இல்லை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஜம்பர் ஒயர் வச்சோ லெட்டு வச்சோ இதை நம்ம டைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 0 ஓம்ஸ் அதிகபட்சமாக 0 ஓம்ஸ் டு 200 ஓம்ஸ் வரைக்கும் கரண்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு ஃபியூசப்பில் தான் யூஸ் ஆகும். பழைய மாடலில் 100 ஓம்ஸு 150 ஓம்ஸ் 200 ஓம்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ அதிகமாக 0 ஓம்ஸ் தான் வருது. 200 ஓம்ஸு 150 ஓம்ஸ்லாம் இப்போ வர்றதில்லை. அதனால் 0 ஓம்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஜம்பர் ஒயர் வச்சு நம்ம ஜம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து இதை தாண்டி 200 ஓம்ஸை தாண்டிடுச்சு ஒரு இடத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 ஆர்னு போட்டிருப்பாங்க. இப்படி 500 ஆர் அப்படின்னு போட்டிருந்தா அது 500 ஓம்ஸ். ஓகேவா. இப்போ 500 ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இது 500 ஓம்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு பிசிபியில் 500 ஓம்ஸ் எடுத்து நீங்கள் மஸ்ட்டு வச்சாகணும். இன்னொரு இடத்துல ஒரு 1 கிலோ ஓம்ஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா 1K இது பக்கத்தில் ஆர் போட்டிருக்கலாம், இல்லை ரெஜிஸ்டரோட சிம்பிள் போட்டிருக்கலாம். இப்படி போட்டிருந்தால் 1 கிலோ ஓம்ஸ். எதுக்காக நம்ம இப்போ இந்த கணக்கை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்கிமேட்டிக்கை செக் பண்ணும்போது அந்த இடத்துல 1000 ஓம்ஸ் அப்படின்னோ இல்லை 1000 ஆர் அப்படின்னு எழுதியிருக்காது. அந்த இடத்துல 1 கிலோ ஓம்ஸ் 1K பக்கத்தில் நமக்கு ரெஜிஸ்டரோட இந்த சிம்பிளோ
இல்லது ஆறுங்கிறத கொஞ்சம் கேப் போட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல 1 கிலோ ஓம்ஸ். இதே 10,000 ஓம்ஸ்னால் 10 கிலோ ஓம்ஸ். 10,000 ஓம்ஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல 10Kன்னு போட்டு இந்த சிம்பிளோ ஆரோ இருக்கும். அதே மாதிரி 100 கிலோ ஓம்ஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க. சாரி, 1,00,000 ஓம்ஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க. 100Kன்னு தான் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டா யூடியூப் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 999 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, 1000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா 1000 இருக்கலாம், இல்லை 1K. இப்போ 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா 10K, 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா 100K, 10,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா 1M, அது 1 மெகா. 10,00,000 ஓம்ஸ், 1 மெகா ஓம்ஸ், 1,00,000 ஓம்ஸ், 100 கிலோ ஓம்ஸ். இது அளவீடு. இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கையில் இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. 1 கிலோ ஓம்ஸ், 10 கிலோ ஓம்ஸ், 100 கிலோ ஓம்ஸ், 1 மெகா ஓம்ஸ் தான் எழுதியிருப்பாங்க தவிர 1000 ஓம்ஸ், 10,000 ஓம்ஸ், 1,00,000 ஓம்ஸ், 10,00,000 ஓம்ஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க. இதுக்காக தான் இந்த அடிப்படையான விஷயம் உங்களுக்கு நம்ம விளக்கியிருக்கிறது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஒரு ரெஜிஸ்டர் புரோக்கனானா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மதர் போர்ட்லேருந்து இன்னொரு மதர் போர்டுக்கு ஒரு நம்மளுடைய ஏதோ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஓப்போ ஃபோன் இருக்குது, அது வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஒரு 10 கிலோ ஓம்ஸ் நமக்கு போயிடுச்சு, அதை நான் ஃபைன் பண்ணிட்டேன், அது எப்படி ஃபைன் பண்ணேன். அடுத்து என்கிட்ட வந்து ஒரு ரியல்மிலேயோ ரெட்மிலேயோ சாம்சங்கில் ஏதோ ஒரு நான் அதர் பிராண்டட் அதர் மாடல் வந்து எங்கிட்ட மதர் போர்ட் இருக்குது. அப்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணி சேம் ரெஜிஸ்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஒரு இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் 0 ஓம்ஸோ அதை தாண்டி சீரீஸில் உள்ள ஒரு ரெஜிஸ்டர் இல்லைனா என்ன நடக்குங்கிறத ஒரு ஒர்க்கிங் மதர் போர்டை வச்சு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு ரெஜிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லை ரெஜிஸ்டரோட உதாரணத்துக்கு ஒரு இடத்துல 1 கிலோ ஓம்ஸ் இருக்குது, அப்போ 10 கிலோ ஓம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி, இல்லை 10 கிலோ இருக்குது ரொம்ப லோவாக உள்ளது ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்தளவு புரிஞ்சிருக்கு, கரெக்டாக சொல்கிறேன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேனாங்கிறத வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படி போகாமல் நீங்கள் ஒரு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்ஸ்டியூட்டில் மே மாதம் 10ஆம் தேதி பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் புக்கிங் போயிட்டுருக்கு. யாருக்காவது தேவைன்னா இன்னும் ஒரு சீட்டு தான் நமக்கு அவைலபிள் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.